சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே பெண்ணிற்கு மெசேஜ் அனுப்பியதை தட்டி கேட்டதால் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். மறியலில் ஈடுபட்டுள்ளவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. பெண்ணிற்கு மெசேஜ் அனுப்பதை தட்டி கேட்ட இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே பெண்ணிற்கு மெசேஜ் கொண்ட இளைஞர் ஒரு 5 பேரை கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை நிலையில குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. மாவட்ட எஸ்பி சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து கலைஞர் சென்றிருக்காங்க. காளையார்கோவிலை அடுத்து உள்ள பத்திரை எழுத்துறது அலுவலகம் நடத்தி வருவர் தான் பிள்ளப்பனு. இவரோட கடையில பணிபுரிந்து வரும் பெண்ணிற்கு வளையம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஜனா என்பவர் மூலம் செல்போன் மெசேஜ் அனுப்புவதா கூறப்படுது. இது குறித்து அந்த பெண் கடை உரிமையாளர் பிள்ளப்பன் கூறவே பிள்ளப்பன் தனது நண்பரான சரத்குமாரோட தகவல் தெரிவித்தது. இதனை அடுத்து ஜனா அழைத்த சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். சரத்குமார் கண்டித்தவுடன் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நேற்று ஜனா தரப்பினர் சரத்குமார் பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் அழைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சரத்குமார் தனது நண்பரான சிவசங்கரை அழைத்துக் கொண்டு இருசக்கர வாகனத்துல இருப்பாம்பூச்சி அருகே சென்ற நிலையில அங்கிருந்து ஜனா தரப்பினரும் சரத்குமார் தரப்பினரும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில ஜனா தரப்பில் இந்த ஜவசுக்குடியை சேர்ந்த இவர் ஏற்கனவே பணி செய்யப்பட்ட போலீஸ் சொல்றாங்க. இவரு இந்த சேத்தாம்பல் கிராமத்தை சேர்ந்த விக்ரம் உள்ளிட்டவர் தாங்கள் மயத்தை வைத்திருந்த அருவாள் வச்சு வெட்டியிருக்காங்க. தடுக்க சென்ற சிவசங்கரை வெட்டி தப்பு சென்றிருக்காங்க. இதில் சரத்குமார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்த நிலையில சிவசங்கர் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சரத்குமாரோட பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த சுமார் உறவினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் திரண்டு காளையார்கள் காவல் நிலைய வாசலில் மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லி தக்க தண்டனை பெற்று தரணும்னு சொல்லி சுமார் 3 மணி நேரம் மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. நடைபெற்ற சம்பவத்தை அடுத்து மாவட்ட எஸ்பி ஆஷா ராவிற்கு உறவினர்களோட சமாதான பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி கூட்டத்தை கலைச்சினாங்க. குற்றவாளிகள் 4 பேரையும் பிடித்து விசாரித்து வருவதாகவும் தகவல் தெரிவித்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். இறந்த சரத்குமாரின் மனைவி அளித்த பேட்டியை பார்க்கலாம். பேரை சொல்லி என் புருஷனை மிரட்டினாங்க, வெட்டுறேன்னு சொன்னாங்க, வெட்டிட்டாங்க. அதே மாதிரி என் புருஷனோட உயிருக்கு என்ன உத்தரவாதம்? எஸ்பி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக இன்னமும் என் மனசை நான் தேத்திட்டு இருக்கேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும். கண்டிப்பா எனக்கு வேற எதுவும் வேணாம். எனக்கு கோரிக்கை, அவனுக்கு அவன் ஆயுள் தண்டனை வெளியவே வரக்கூடாது. அவன் தவசக்குடி பிரபு வெளியவே வரக்கூடாது. அவனுக்கான முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவன் உயிர் போகணும். எனக்கு என்கவுண்டர் வேணும். அவன் மாதிரி 13 கேஸ முடிச்சிருக்கான். அதே மாதிரி 14வது கேஸ் என் புருஷனா போயிடக்கூடாது. எனக்கு அது மட்டும் தான் வேணும். நான் தவிச்சு நிக்கிற மாதிரி எதுவும் எந்த பொண்ணு நின்றக்கூடாது. அதே மாதிரி எனக்கு அவன் என்கவுண்டர் போயிடணும். அவ்வளவுதான். தவசக்குடி பிரபு வீட்டுல இருக்க எல்லாரையும் யாரும் உயிரோட இருக்க கூடாது. அவன் தவசக்குடி பிரபு கண்டிப்பா என்கவுண்டர்ல போகணும். எஸ்பி எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கையாக நான் வெயிட் பண்ணி நிக்கிறேன் இங்க. அவ்வளவுதான். அதை பத்தி நான் எதுவுமே சொன்னதில்லை. என் புருஷனை தொட முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் புருஷனை யாரும் தொட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தனுக்கு ஒருத்தனா இருந்தா என் புருஷன் வெட்டி ஏதாவது பண்ணிருப்பான். 1க்கு 4 பேர் நின்றுருக்காங்க. 1க்கு 4 பேர் நிக்கிறதுனால என் புருஷனால ஒண்ணுமே பண்ண முடியல. வெட்டி இருக்காங்க.